தமிழ் வணக்கம். பாப்பரசருடன் ஏற்பட்ட மோதலை திசை திருப்புவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தானே இயேசுநாதராக மாறிய கதை அமெரிக்க அரசியலில் புயலை கிளப்பி விட்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் இயேசு கிறிஸ்து போல தன்னுடைய புகைப்படத்தை AI மூலம் செய்து தன்னுடைய ட்ரூத் சோஷலில் வெளியீடு செய்ததன் பின்னர் பலத்த எதிர்ப்புகள் அவருக்கு கிளம்பியதன் பின்னதாக அவர் அதை நீக்கி இருக்கின்றார். நீக்கினாலும் கூட அது குறித்த வாத பிரதிவாதங்கள் அமெரிக்க அரசியலில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றன. அவர் பலத்த கண்டனங்களின் பின்னர் அந்த படத்தை நீக்கி இருக்கின்றார் என்றால் அந்த விவகாரத்தில் அவர் அச்சமடைந்திருக்கின்றார் என்றே எண்ண தோன்றுகின்றது. இந்த செயல் கத்தோலிக்கர்களையும் மற்றும் எவாஞ்சலிக்கல் என்கின்ற மத பிரிவினரையும் கடுமையான மன வருத்தத்திற்கு உள்ளாக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாப்பரசர் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்ததன் பின்னதாக டொனால்ட் ட்ரம்ப் இந்த புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார். பாப்பரசரை தேர்வு செய்வதற்கு முன் தானே பாப்பரசர் போல உடையணிந்த AI புகைப்படத்தை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டு இருந்ததும் அதனால் சர்ச்சைகள் ஏற்பட்டதும் அதன் பின்னர் அமெரிக்காவில் இருந்து ஒருவர் பாப்பரசராக வந்ததும் முன்னர் நடந்த சம்பவங்களாகும். எனவே முன்னர் தானே பாப்பரசர் என்று புகைப்படத்தை வெளியிட்ட பொழுது உலகம் அதை சரியான முறையில் கண்டிக்காத காரணத்தினால் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் இயேசுநாதராகவே மாறியிருக்கின்றார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அதை மறுத்திருக்கின்றார். தான் அப்படியான ஒரு நோக்கத்தில் அதை செய்யவில்லை என்றும் செஞ்சிலுவை சங்க பணியாளர் போல மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக செய்த ஒரு படம் என்று அதை முற்றாக மழுப்பி இருக்கின்றார். ஆனால் உண்மை அது அல்ல என்பதும் அவர் கையில் வீசுகின்ற ஒளியும் அவர் அணிந்திருக்கின்ற ஆடையும் அந்த படம் உருவாக்கப்பட்ட முறைமையும் இயேசுநாதராக தன்னை காட்டுவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி எடுக்கின்றார் என்பதே அர்த்தமாக இருக்கின்றது. இதற்கு காரணம் என்ன? இதன் பின்னர் பாரிய அரசியல் வலைப்பின்னல் இருப்பதாக ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன. அது என்ன? அவைதான் சுவாரஸ்யமானவை. டொனால்ட் ட்ரம்ப் மற்ற விடயங்கள் எல்லாவற்றையும் ஃபேக் நியூஸ் என்று கடந்தும் சென்றிருக்கின்றார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இப்படியான ஒரு படத்தை விடுவதானது மெசியானிக் பிம்பம் என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய MAGA ஆதரவாளர்கள் அவரை ஒரு கடவுளாகவே பார்க்கின்றார்கள். அத்தகையவர்களுடைய மனதை திருப்திப்படுத்த அவர் இது போன்ற வேலையை செய்கின்றார். தமிழகத்தில் நடிகைகளுக்கு கோயில் கட்டுகின்றவர்கள் இருப்பது போல அமெரிக்காவிலும் மேக்கா அணியினர் இருக்கின்றார்கள் என்பது இதற்கான எளிமை உதாரணமாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் இது போன்ற தவறுகளை செய்தாலும் அவருடைய கிறிஸ்தவ வாக்காளரிடையே ஒரு ஈர்ப்பு அவரிடையே இருக்கத்தான் செய்கின்றது. பலருடைய அடிமனதில் இருக்கின்ற ஆசைகளை டொனால்ட் ட்ரம்ப் நிறைவேற்றுகின்றார் என்று ஊடகங்கள் எழுதுகின்றன. அந்த ஆசைகள் என்ன? ஈரான் மீது நடத்துகின்ற தாக்குதல் அவர்களுக்கு மனதுக்கு திருப்தியை தருகின்றது. ஏனென்றால் அவர்களுடைய அச்சத்தை போக்குவதாக அது இருக்கின்றது. கருக்கலைப்பிற்கு டொனால்ட் ட்ரம்ப் எதிர்ப்பு காட்டுகின்றார். அது அவர்களுக்கு மகிழ்ச்சி தருகின்றது. எனவே பல விடயங்களை வெளியில் பேச முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழலில் டொனால்ட் ட்ரம்ப் அவற்றை செயல்படுத்துகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பாதுகாவலராகவும் தம்மை பாதுகாக்கின்ற ஒரு போர் வீரன் போன்ற எண்ணத்தை உருவாக்குகின்ற காரணத்தினால் அந்த வாக்கு வங்கியானது கலைந்து போகாமல் அப்படியே டொனால்ட் ட்ரம்புடன் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இவர் தவறான ஒரு மனிதராக இருந்தாலும் அவர்கள் அதை குற்றமாக பார்க்கவில்லை என்றும் எழுதுகின்றார்கள். கடவுள் எப்பொழுதுமே புனிதர்களை அனுப்பித்தான் இந்த உலகத்தை திருத்த வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. டொனால்ட் ட்ரம்பை போல குறைபாடுகள் கொண்ட மனிதரை அனுப்பியும் கடவுள் உலகத்தை திருத்தலாம் என்று ஒரு வியாக்கியானம் இப்பொழுது பேசப்படுகின்றது. அப்படி பார்ப்போமாக இருந்தால் பல குற்றவாளிகளுக்கு தண்டனையே கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அவர்களையும் குற்றம் செய்வதற்கு கடவுள்தான் அனுப்பினார் என்று வியாக்கியானம் சொல்ல இடம் இருக்கின்றதா என்பதை இவர்கள் திரும்பி பார்க்க தயாராகவும் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. அதேவேளை கடும்போக்குவாத கிறிஸ்தவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் இயேசுநாதர் வடிவத்தில் தன்னை வெளியிட்டது கடவுள் நிந்தனை என்று குறிப்பிடுகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டல்களுக்கு தான் பயப்பட மாட்டேன் என்றும் அமைதிக்கான பணிகளை தான் செய்வேன் என்றும் பாப்பரசர் கூறியிருக்கின்றார். பாப்பரசரை அவமானப்படுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்பிற்கு உரிமை கிடையாது என்று இத்தாலியின் பிரதமர் கடுமையாக குரல் கொடுத்திருப்பதும் டொனால்ட் ட்ரம்பிற்கான எதிர்ப்புகளாக இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவினுடைய உப அதிபர் JD Vance அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா, இது ஒரு காமெடி என்று கூறி தந்திரமாக கலந்து சென்றிருக்கின்றார்.
இது குறித்த பகுப்பாய்வுகள் எப்படி இருக்கின்றன என்றால், பாப்பாண்டவருக்கு எதிராக பொறுமை குலைந்து டொனால்ட் ட்ரம்ப் கூறிய கருத்துக்கள் அவருக்கு எதிரான அலையாக வீசிக்கொண்டிருக்கின்றன உலக அரங்கில். இந்த கருத்துக்களை மடை மாற்றுவதற்கு இவர் இந்த வேலையை செய்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் தன்னை ஒரு ஆன்மீக தலைவராக சித்தரித்து தன்னை வழிபாட்டிற்கு உரிய ஒருவராக மாற்ற முயற்சி எடுக்கின்றார். அதன் மூலமாக அவருடைய ராஜதந்திர தவறுகளை தவறு அல்ல, அது கடவுளினுடைய ஒரு வேண்டுகோள் என்று மற்றவர்கள் ஏற்று தனக்கு வாக்களிக்கும் விதமாக இந்த காயை அவர் நகர்த்துகின்றார். எனவே பாப்பரசருடனான மோதல், இயேசுநாதர் படத்தை வெளியிடுதல் எல்லாம் தற்செயலானது அல்ல, அவருடைய நீண்ட திட்டமிட்ட முறைமைகளில் ஒன்றாகவே இருப்பதாகவும் சில ஊடகங்கள் எழுதுகின்றன. இயேசு வடிவத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தோன்றியது அவருடைய ஆதரவாளர்களை பிரிக்காது, மேலும் ஆதரிக்கவே செய்யும். அத்தகைய கொள்கைகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவானவர், மற்றவர்கள் எதிரானவர் என்றால் டொனால்ட் ட்ரம்புக்கே அவர்கள் வாக்களிப்பார்கள் என்ற இடத்தை நோக்கி அவருடைய அரசியல் காய் நகர்த்தல் இருக்கின்றது என்பது இந்த கருத்தாகும். டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது கடும்போக்குவாத இயக்க தலைவராக மாறி இருக்கின்றார். அவருடைய தவறுகள் எல்லாம் தவறுகள் அல்ல, எதிரிகளை சீண்டி விளையாடுவதற்கான ஒரு தந்திரமான செயல்தான் என்று இவர்கள் கருதுகின்றார்கள். மக்களில் பலர் யார் மத பிரச்சனைக்கு ஆதரவாக செயற்படுகின்றாரோ அவரை ஆதரிப்பதும் மற்றவரை எதிரியாக பார்ப்பதும் தேர்தலில் இருக்கின்ற ஒரு முறைமையாக இருக்கின்றது. இது மக்கள் உளவியல் சார்ந்து இருப்பதனால் இதில் ஆழ்ந்த கவனம் எடுத்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். அதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் ஒரு உண்மை கிறிஸ்தவர் அல்ல என்பதும் அவர் தேவாலயம் செல்வதில்லை என்பதும் இவர்களுக்கு தெரிந்தும் அவரை ஆதரிக்கின்றார்கள். ஏனென்றால் அவரை கிறிஸ்தவத்தின் காவலராக, போர் வீரனாக அவர்கள் கருதுகின்றார்கள். மேலும் விவிலியத்தில் ஒரு உதாரணத்தை கூறுகின்றார்கள். பைபிளில் வரும் பாரசீக மன்னன் சைரஸ் போல இவர் இருக்கின்றார் என்றும், ஒரு கிறிஸ்தவனாக இல்லாவிட்டாலும் கிறிஸ்தவத்தின் நலன்களை காப்பாற்றும் ஒருவராக இவர் இருக்கின்றார் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. மேலும் ஒரு சாதுவான நல்ல போதகரை விட தற்பாதுகாப்பிற்காக போரிடும் புல்டாக் என்று கூறப்படுகின்ற ஒரு தலைவனாக டொனால்ட் ட்ரம்ப் இருப்பதாக அவர்கள் கருதுகின்றார்கள். இப்பொழுது அமெரிக்க அதிபரனுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சி ஒரு தேவாலயமாக மாறி இருக்கின்றது. அதனுடைய ஒரே ஒரு கொள்கை எதிரிகளை தோற்கடிப்பது என்பதாகவும் மாறி இருக்கின்றது. இதை ஆதாரமாக வைத்து நவம்பர் தேர்தலை அவர் சந்திக்க போகின்றார். நவம்பரில் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் செனட்டில் பெரும்பான்மை இழக்கலாம் என்று இப்போதைய கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. அவர் பெரும்பான்மையை இழப்பாராக இருந்தால் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் முடக்கப்படும் அபாயம் இருக்கின்றது. எனவேதான் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய உள்நாட்டு தேர்தலை பாதுகாப்பதற்கு ஈரான் போர் அவருக்கு உதவி செய்யவில்லை, மத்திய கிழக்கு போர் அவருக்கு உதவி செய்யவில்லை, இப்பொழுது இது போன்ற வேலைகளை செய்து வாக்கு வங்கியை காப்பாற்ற முயற்சி எடுக்கின்றார் என்பது அவர் மீதான விமர்சனமாக இருக்கின்றது. இதை ஏதோ டொனால்ட் ட்ரம்ப் புதிதாக செய்கின்றார் என்று கூற முடியாது. எல்லா சமயங்களிலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. முன்னர் ராணுவ வீரராக இருந்த இக்னோயேசஸ் லோயலா இயேசு சபையை அமைத்த பொழுது ராணுவ கட்டுப்பாடுகளுடன் ஒரு மத சபையை அமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோன்ற கட்டுப்பாடுகளை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்து அந்த இடத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுகின்றார். ஒரு ராணுவ வீரரான நவீன இக்னோயேசஸ் லோயலா போல டொனால்ட் ட்ரம்ப் தன்னை அடையாளம் காட்டுகின்றார் என்பதை இந்த ஆக்கங்கள் கண்டுபிடிக்க தவறி இருப்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. யூடியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.